நாடு முழுவதும் உயிரிழந்த 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டதாக ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ள நிலையில் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்த அனுபவம் குறித்து கோவை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வாரமாக நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ தான் டோக்கன் வாங்கியிருக்கேன். நான் 19வது டோக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ இன்றைக்கி முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த பையனை ஸ்கூலுக்கு லீவ் போட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆதார் திருத்தங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ரொம்ப அலைச்சலில் விடுறாங்க. நாங்கள் வேலைக்கு லீவ் போட்டுட்டு பையனை ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் ஆதார் திருத்தங்களை பக்கத்துலேயே செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பொதுமக்களுக்கு. இப்போ இங்கே வந்தால் இங்கே கொஞ்சம் ஈஸியாக தான் மாற்றி கொடுக்குறாங்க. நோ ப்ராப்ளம். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு சில சமயங்களில் அந்த எரர் ஆகிடுது சிஸ்டம். அப்போ கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் பொறுமையாக செஞ்சு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்லபடியாக பண்ணுறாங்க. இது என்னோட ஒப்பீனியன். இறந்தவர்களை நீக்கிறது சரிதான். ஆனால் இந்த ஆதார் பதிவு புதுப்பிக்கிற இந்த பணியில் மக்கள் ரொம்ப அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏன்னு கேட்டால் அதில் கேட்கப்பட்டிருக்கிற விவரங்கள் பல பேர்த்தினுடைய பையில் இருக்காது. ஆதார் திருத்தம் மற்றும் நீக்கம் தொடர்பான தங்களின் அனுபவங்கள் குறித்து கோவை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.